ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸா இல்லை டீச்சரா? அப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் காத்துட்டுருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறமா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழக வெற்றி கழக அரசு வந்து அமைஞ்சிருக்கு. இவங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வருவாங்கன்ட்டு அரசு ஊழியர்கள் எல்லாரும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்திருக்க முதல் பட்ஜெட்டில் ஓய்வூதிய நிதியிலிருந்து சுமார் 14,000 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்கன்ட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்திருக்கு. இதனால அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பின்னணி என்ன? நம்ம தமிழ்நாடு தலைமை செயலக சங்கங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இது விஷயமா இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றி கழக அரசாங்கத்தோடைய முதல் முழுமையான நிதிநிலை அறிக்கையை வந்து இப்போ ரீசெண்டாக தாக்கல் பண்ணாங்க. பொதுவாக வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய வாழ்நாள் கனவான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்தப்படும் அவங்க ரொம்ப ஆவலாக நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதனால தாவேகா அரசும் இதை பண்ணுவாங்கன்றதான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு காத்துருக்காங்க. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய இடியாவே வந்து அமைஞ்சிருக்கு. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வர ஓய்வூதியம் ஓய்வூதிய கால பலன்களுக்கான ஒதுக்கீட்டிலிருந்து சுமார் 14,000 கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க. இந்த மாபெரும் நிதி குறைப்பை பார்த்து தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் ரொம்பவே அதிர்ச்சியாகி தங்களுடைய கடுமையான ஆட்சி பணியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சங்கத்தோட தலைவர் பார்த்தீங்கன்னா இதே விஷயமா ஒரு முக்கியமான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த சுமார் 14,000 கோடி ரூபாய் வந்து எந்தெந்த திட்டத்தில் இருந்து குறைக்கப்பட்டிருக்குன்ட்டு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்டுடன் பார்த்தலாம். முந்தைய திமுக ஆட்சியில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்ட்டு ஒன்று கொண்டு வந்து அறிவிக்கப்பட்டு அதுக்கு வருஷத்துக்கு 11,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. இப்போ இந்த தாவேகா பட்ஜெட்டில் அந்த 11,000 கோடி ரூபாய் முழுசாக பார்த்தீங்கன்னா நீக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதர பல்வேறு ஓய்வூதிய பலன்கள் இருந்தும் மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா 3,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதியை வந்து குறைச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 14,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. இதனால தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நலனில் எப்பவுமே முழுமையாக கவனம் செலுத்தி வரும் முதலமைச்சர் விஜய் வந்து உடனடியாக சட்டமன்றத்தில் இந்த 14,000 கோடி ரூபாய் நிதி குறைப்புக்கான விளக்கத்தை அளிக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய நீண்ட நாள் கனவான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் உடனடியாக வெளியிட வேண்டும்ட்டு அவங்க கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ மக்களே, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எதிர்பார்த்த இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிலாக இப்படி வந்து 14,000 கோடி ரூபாய் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் வந்து இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாருன்னு எதிர்பார்க்குறீங்க? இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர் அண்ட் பீஸ்.